நம்ம சமையலில் பாருங்கள் 3 கிலோ தனி கறி மட்டன் சுக்கா. அதை நம்ம கடை மசாலா வச்சு எப்படி பண்ணலாங்கிறத வாங்க பார்ப்போம். ஒரு 1/2 லிட்டர் கடலெண்ணெய் சேர்த்துடுங்க. கடலெண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் உங்கள் விருப்பப்படி நீங்கள் எதெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்ல எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/2 கிலோ சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பாருங்கள் நல்லா கோல்டு நிறத்துக்கு மாறிடுச்சு. பாருங்கள் மட்டன் நூலில் சேர்த்தாச்சு. மட்டன் வந்து நல்ல இளங்கறியாக இருக்கணும். உப்பு பாருங்கள் 3 கிலோ மட்டனுக்கு 30 கிராம் உப்பு கணக்கு. ஆனால் நீங்கள் ரெண்டாவது பார்த்துட்டு தேவைப்பட்டால் நம்ம போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சாம்பார் கரண்டிக்கு 1 கரண்டி சேர்த்துக்கலாம். மட்டன் பாருங்கள் நம்ம அந்த கழுவுன தண்ணியிலே தான் மட்டன் வந்துட்டுருக்கு. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு அப்படி வேக விட்டுடலாம். மிளகாத்தூள் பாருங்கள் ஒரு 30 கிராம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 10 கிராம். மல்லித்தூள் சீரகத்தூள் ஒரு 50 கிராம். பட்டை சோம்பு ஏலக்காய் நாச்சிப்பூ அந்த பவுட்ரு வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 லிட்டர் தண்ணி சேர்த்து அப்படி வேக விட்டுடலாம். மட்டன் பாருங்கள் பாதியில் வந்துருச்சு. நம்ம அப்படி தீயை குறைச்சி அப்படி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். மட்டன் ஒரு 75% வெந்துட்டு ஒரு 20 கிராம் பெப்பர் சேர்த்துக்கலாம். மட்டன் சுக்கா அதாவது நீங்கள் வெங்காயம் அதிகம் சேர்த்தாலும் மசாலா அதிகம் சேர்த்தாலுமே உங்களுக்கு மட்டன் குழம்பா மாறிடும். இந்த மாதிரி அளவாக சேர்த்தா மட்டும்தான் இந்த மாதிரி சுக்கா எதிர்பார்க்க முடியும். பாருங்கள் இந்த சுக்காங்கிறது மசாலா வந்து இந்த மாதிரி கம்மியாக தான் இருக்கணும். அடுத்து பாருங்கள் இந்த பீஸ் தெரியக்கூடிய அளவுக்கு தான் மட்டன் சுக்கா இருக்கணும். பாருங்கள் சாப்பாட்டுக்கு புரோட்டாவுக்கு பிரியாணிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து நமக்கு இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி ஒரு 20 மட்டன் பிரியாணி மட்டன் சுக்கா